வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒன் டச் ஃபில்டரில் ரீஜன் வைஸ், ஸ்டேட் வைஸ் என்ன சேல் ஆயிருக்கு, என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் கிளிக்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்மகிட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர் போடுறதுக்கு கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர்னு போட்டு நமக்கு எந்த காலமில் ஃபில்டர் வேணுமோ அங்கே போய் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம மேனுவலாக ஒவ்வொரு ஃபில்டராக சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூ பார்க்கணுமோ அதை நம்ம எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்வென்ஷனல் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு டேஷ்போர்டு மாதிரி லுக் ஃபில்டருக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற மெத்தடாலஜி என்ன அப்படின்னா ஸ்லைசர். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்சர்ட் டேபுக்கு போங்க. அங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் காமிக்கும். உங்களுடைய மொத்த டேட்டா ரேஞ்ச் என்னங்கிறத அது நம்ம செலெக்ஷன் பேஸ் பண்ணி காமிக்கும். இங்கே மை டேபிள் எஸ் ஹெட்டர்ஸ்னு ஒரு டிக் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது நம்ம ஹெட்டிங்காக வரணும் அப்படின்னா இதை டிக் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகும். இல்லை இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம மொத்த ரேஞ்சை கண்ட்ரோல் ஏ அமுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் டேபிள் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் ரோஸில் கலர்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டேபிளோட டிசைனை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பேட்டர்னில் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் இங்கே நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இங்கே ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இப்போது என்னென்ன காலம் நமக்கு டேட்டாவில் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நம்ம எந்தெந்த காலமில் ஃபில்டர் போடணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எதில் ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்டு, ரீஜனு, கேட்டகரி, சப் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஃபில்டர்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரியை ஒன்றா வச்சுக்கிறோம். அடுத்து ரீஜனையும் ஸ்டேட்டையும் ஒன்றா வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஸ்லைசர்ஸை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைசர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே இந்த டேபில் ஸ்லைசர்னு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டேபில் போயிட்டு இப்போ நம்ம ஸ்லைசரோட கலர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கலருக்கு சூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லைசர் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணுமா டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணுமா அது வரும். ஹெட்டிங் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இங்கே ரீஜனுக்கு போல வேறு ஏதாவது வரணும்னு நினைச்சோமா அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இந்த நேம் இருக்கு. அடுத்து இப்போ இந்த ஸ்லைசர் இப்போ சிங்கிள் காலமில் இருக்கு. இதை இப்போ மல்டி காலமில் மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா காலம்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு 2, 3, 4 நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், 4 ஜோன் இருக்குங்கன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 4 காலம்னு கொடுத்துட்டு இப்போ குட்டியே பண்ணி வச்சிட்டோம் நம்ம இங்கே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சிறுசு பண்ணுமோ அந்த அளவுக்கு நேம் மறையாத அளவுக்கு சிறுசு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரீஜன் ஃபில்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்டேட் ஃபில்டர் இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த சைஸுக்கு செட் பண்ணிட்டு இப்போ இங்கே ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுறோம் 2 காலமில் கொடுக்குறோம். பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 காலமில் நமக்கு எல்லா ஸ்டேட்டும் ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரி மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் 3 காலம்ஸில் போட்டுக்கிறோம். போட்டு இதையும் இதுக்கு பேரலாக கொண்டு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் சப் கேட்டகரி கொண்டு வந்துட்டு இதை நம்ம 2 காலமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். சிறுசு பண்ணணும். இப்போ இங்கே நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப இறக்க நம்ம என்ன பண்ணுறோம்
3 காலம்ல மாத்திக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் ஒரே கலருக்கு மாத்திக்கலாம். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனோட சேல்ஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இங்கே போயிட்டு ஃபில்டர் பண்ணி இப்படி டோட்டல் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்க கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு இங்கே மேலே வந்து ஒரு 3 ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இங்கே 2 செல்ஸை மெர்ஜ் பண்ணிட்டு சேல்ஸ் அப்படின்னு போட போறோம். அடுத்து இதை 2 மெர்ஜ் பண்ணிட்டு ப்ராஃபிட்னு போட போறோம். ஃபார்மேட்டிங் நம்ம இங்கே காப்பி பண்றோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு காப்பி பண்றோம். இந்த செல்ஸை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் மெர்ஜ் பண்ணிட்டு ஆல் பார்டர் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸ் வரணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபில்டர் பண்ண அந்த வேல்யூ நமக்கு இங்க வரணும். அப்ப என்ன பண்றோம், இதை வந்து நம்ம இங்கேயும் ஆட் பண்ணணும். இங்க நம்ம ஆட் பண்றதுக்கு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க சம் ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க சம்னு போடுறோம். போட்டு இந்த மொத்த சேல்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டோம். இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க சேல் வந்துருச்சு. டெசிமலை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம கரன்சி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ இதையே ஃபார்மேட் பெயிண்டர் பண்ணி இங்கே பண்ணிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம். ப்ராஃபிட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப் டோட்டல் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சப் டோட்டல் சூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும், சம் வேணும். சம் பார்த்துட்டிங்கன்னா 9 இருக்கு. ஸோ 9 கிளிக் பண்ணிட்டு கமா போட்டு ரேஞ்சு இந்த ஓகே. இப்போ நம்ம ப்ராஃபிட் போடுறதுக்கு பதிலாக இந்த சேல்ஸ் வந்து கரெக்டாக வருதாங்க செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸுக்கு சப் டோட்டலில் போட்டுக்கிறோம். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்க ரெண்டுமே டோட்டல் இருக்கிறப்போ ஒரே மாதிரி சேம் நம்பராக இருக்கு. ஸோ நம்ம ஹெட்டிங் மாற்றிக்கலாம். ரெண்டுக்கும் வந்து சேம் சம் தான் இருக்கு. இப்போ நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் சென்ட்ரல் கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் மட்டும் ஃபில்டர் ஆயிடுச்சு. பாருங்க சென்ட்ரல் ஜோன் மட்டும்தான் ஃபில்டர் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஜோனோட மொத்த சேல் எவ்வளோன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே மேலாம் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் பார்த்துட்டீங்கன்னா 4877 வருது. ஆனால் இங்கே பாருங்க சம் போடும்போது டோட்டல் சம் மாறவே இல்லை. ஆனால் சப் டோட்டல் போட்ட என்ன காமிக்குது, சம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, சம் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. எப்பப்போலாம் ஃபில்டர் போட்டு டோட்டல் பண்ண போகிறோமோ அங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா சப் டோட்டல் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப் டோட்டல் ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம ஹெட்டிங் வந்துட்டு ப்ராஃபிட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலாவை போடுறோம். சப் டோட்டல் போடுறோம். அடுத்து வந்து சம் பண்ணுறதுக்காக 9 செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா பண்ணிட்டு மொத்த ப்ராஃபிட் சூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர். இப்போ நமக்கு இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே சேல்ஸும் வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ நம்ம சென்ட்ரல் ரீஜனோட ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் ஜோனோட சேல்ஸ் வந்து 4877, ப்ராஃபிட் பார்த்துட்டீங்கன்னா 339. அடுத்து ஈஸ்ட் ஜோன், அதே மாதிரி சவுத் ஜோன், அடுத்து வெஸ்ட் ஜோன். இப்போ நீங்க வெஸ்ட் ஜோன்ல கலிஃபோர்னியா எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னா வெஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கலிஃபோர்னியாவை செலக்ட் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாமே அன்செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ வெஸ்ட்ல கலிஃபோர்னியா செலக்ட் ஆயிருக்கு. கலிஃபோர்னியால என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். இல்ல நான் வெஸ்ட்ல கலிஃபோர்னியால ஃபர்னிச்சர்ல என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்னிச்சரை கிளிக் பண்ணலாம். அடுத்து ஃபர்னிச்சர்லயும் எனக்கு டேபிள் எவ்வளோன்னு வேணும் அப்படின்னா டேபிள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த 4 ஃபில்டரும் கண்டினியூஸா ஆன்ல இருக்கும். பாருங்க இங்க ஒரு ஃபில்டர் ஆன்ல இருக்கு, இங்க ஒரு ஃபில்டர், இங்க ஒரு ஃபில்டர், இங்க ஒரு ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்க கிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லா ஃபில்டர்ஸும் கிளியர் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க மேனுவலா ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 இல்ல 3 இல்ல 4 கிளிக் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதே ஆப்ஷன் இங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா இங்க வந்தீங்கன்னா மல்டி செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 4மே செலக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு வெஸ்ட் மட்டும் வேணாம்னா வெஸ்ட்டை
அன்செலக்ட் பண்ணி விட்டுறலாம். சவுத் வேணா சவுத்து, நாளையுமே அன்செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்றாவது உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்டரில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 3 ஜோன் வேணால் இப்படி பண்ணலாம், இல்லை 2 ஜோன் வேணும்னா அது 2 மட்டும் செலக்ட் பண்ணிடும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிக்க 2 மட்டும் தான் உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஸோ இந்த 2 ஜோனுக்கும் காமன் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபில்டர் மாறிக்கும். ஸோ இந்த ஃபேடட் கலர் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபில்டரில் நாட் அப்ளிகபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேடட் கலர்ஸில் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஷ்போர்டு மாதிரியான ஃபில்டர் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.